அருணா உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். வாங்க ஒரு மாடல் ப்ளவுஸ் பார்க்கலாம். இது நானே யோசித்து போட்டது. பாருங்கள் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸு பேக் தட்டு வெட்டி வச்சுருக்கேன். அது என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்ட்ரு 5.5, ஆம்கோல் 6 இன்ச்சு, சுற்றளவு 9.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு தையலுக்கு, இடுப்பு 8.5 + 1.5, ப்ளவுஸு 14, 1 இன்ச்சு தையலுக்கு உள்ளுக்க மடிக்கிறதுக்கு. இந்த கழுத்து அகலம் 2.5, கழுத்தோட உயரம் 9 இன்ச். அது மாதிரி ஒரு பாக்ஸு போட்டுக்கிட்டோன்னா அதிலேருந்து 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஆம்கோல் ஸ்கேலால் வளைவு கொடுத்துடணும். அங்கிட்ட 1/2 இன்ச்சு தள்ளி இதில் 1 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு வச்சு கீழே 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி ஆம்கோல்லே கொண்டு அந்த இதை நம்ம முட்டை வச்சு வி மாதிரி கொடுத்துட்டேன். அதுக்கு அங்கிட்டு 1.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி அதையும் அதே மாதிரியே வரைஞ்சிக்கிட்டேன். இப்போது அந்த இடத்துல ஒரு வளைவாக வரணும். முன்னாடி வளைவு கொடுத்ததுனால அந்த இடத்துல ஆம்கோல் வளைவு வச்சு கொஞ்சம் வளைவாக கொடுத்துக்கிட்டேன். நம்ம 2 இன்ச்சு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுன்னு போட்டோம்ல, அது ஊசியாக வருது. இதில் வளைவு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நல்ல ஒரு வளைவாக கொடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த டிசைன் அழகாக வரும் அப்படின்னு நினச்சி அதை மாதிரி கொடுத்துக்கங்கணும். நம்ம கழுத்தில் எந்த வளைவு வந்திருக்கோ அதே மாதிரி நம்ம போடுற அந்த மாடலும் அந்த வளைவு வரும். நம்ம ஆம்கோல் பாகம் வரையுமே அதில் நம்ம வரைஞ்சிக்கிறணும். வரைஞ்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, மேல் துணியை வச்சு இதில் நம்ம இதில் அடையாளப்படுத்திட்டு விரித்து அந்த மார்க் இருக்கும். அதை நீங்கள் திருப்பியும் ஒரு தடவை வரைஞ்சிக்கிறேன்னா, இப்போது இதை 2ஐயும் வச்சு நம்ம அந்த தையல்லையே அந்த மார்க் குறித்ததுலையே நம்ம தைச்சிட்டு வரணும். நம்ம வரைஞ்சதுலையே 2 இதுலேயுமே நம்ம தைக்கணும். நம்ம கீழே கொடுத்த டிசைனுக்குமே அதை தைக்கணும். பின்னு போட்டுக்கோங்க விலகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம கழுத்து பகுதியவும் கட் பண்ணிடணும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி. அப்புறம் நம்ம இந்த டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுலேயுமே 1/4 இன்ச்சு தள்ளி அதிலே வெட்டிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது 2 பகுதியாக தான் வரும். தனித்தனியாக தான் இருக்கும். மேல் பகுதி கீழ்ப்பகுதின்னு சொல்லி 2 பகுதியாக வந்துடும். நம்ம இடுப்பு பக்கம் 1 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம்ல, அதுலேயும் அடித்து நம்ம மடக்கி ஒரு மடக்கு மட்டும் மடக்கிட்டு அதில் ஒரு தையல் போடணும். போட்டு நம்ம திருப்பி விடுறதுக்கு அந்த கார்னரெல்லாம் வெட்டிட்டு திருப்பி விட்டுறணும். மேல் பகுதியும் அதே மாதிரியே நம்ம எங்கனையெல்லாம் அந்த வளைவு கொடுத்துருக்கோமோ அதில் எல்லாத்துலேயுமே கட் பண்ணிவிட்டு திருப்பிடணும். நல்லா பக்கத்தில் கொடுத்துக்கோங்க. அப்போனா நல்லா ஒன்று போல் திருப்ப வரும். திருப்பிட்டு ஊசியை வச்சு நீவி விட்டு நீங்கள் அதை பூராமே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க.
அப்புறம் ஃபுல்லாக ஜாயிண்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாததையும் வெட்டி விட்டுருக்கோங்க. அதே மாதிரி மேல் பகுதியிலையும் ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு சுற்றி வர தைக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஆப்போசிட் கலர் எடுத்து ரெண்டையும் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த அளவை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அந்த இன்னொரு கிளாத் துணியை வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கும் ஒரு லைனிங் கொடுத்து அதை இணைச்சிக்கோங்க. மார்க் பண்ணி 2 திக்குமே மார்க் பண்ணி இணைச்சிக்கோங்க. இணைச்சி இதை திருப்பெல்லாம் வேண்டாம். அதை நம்ம அப்படியே வச்சு இணைக்க தான் போகிறோம். கரெக்டாக வச்சு இந்த கார்னரில் பார்த்து பின்னு போட்டு சுற்றி வர இணைச்சி தான் விட போகிறோம். முதல்ல கீழ்பாட்டை இணைச்சிக்கோங்க. திருப்பி மேல் பகுதியை இணைச்சிக்கோங்க. கழுத்து பகுதியில் வர்றதை இணைச்சிக்கோங்க. இது இப்படி பிளேனாக விட்டால் நல்லா இருக்காதுன்னு நான் லேஸு வைக்கிறேன். அந்த லேஸு முக்கு நல்லா ஒரு மடக்கிட்டு முக்கு அடித்து திருப்பி விட்டுக்கணும். 2 தையல் போட்டுக்கிறணும். அதே மாதிரி கீழையும் இது டிசைனை அந்த டிசைனுக்கு நேராக பார்த்து வச்சு திருப்பணும். அந்த கார்னரில் மட்டும் ஒரு மடக்கி விட்டுட்டு திருப்புங்க. அந்த லேஸு தூக்காமல் இருக்கிறதுக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ பைப்பிங்கு அதே கலரில் 1.25 இன்ச்சு கிராஸ் பீஸ் வெட்டி அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து பைப்பிங் கொடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக அடிங்க. அந்த முக்கு பக்கம்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அடிச்சிங்கன்னா அது நல்லா வரும். ஒரு 1/4 இன்ச்சுக்கும் குறைய தான் வைக்கணும். அந்த நம்ம நல்ல பக்கத்தில் வச்சு இதை அடிக்கணும். வச்சு கெட்ட பக்கத்துக்கு திருப்பணும். முதல்லையே பொடுசாக திருப்பிக்கோங்க. அப்போ ஒன்று போல் வரும் பைப்பிங்கு. இதுக்கு நம்ம நூல் இதெல்லாம் வச்சு திருப்பணும்னு தேவையில்லை. நம்ம கொண்டு வர்றதுலே பொடுசாக வந்துடும். நல்லா அது ஒன்று போல் வச்சு அடிக்கணும். அடிக்க பழக்கம் சரியாக வந்துடும். சும்மா இருக்கையிலலாம் வேஸ்ட்டு பீஸில் வச்சு அடித்து பழகுங்க. அதே வந்துடும் நல்லா இந்த பைப்பிங்கு. அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோ. நான் பைப்பிங் வச்சுட்டு ஒரு சின்ன லேஸும் குஞ்சம் போடுற லேஸும் வச்சேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் போட்ட மாடல் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சொல்ல உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவுமே நம்ம வீடியோவில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது நான் போட்ட மாடல் எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.